பிரியா, ரொம்ப தாகமா இருக்கு, வெளியில போயிட்டு வந்தது. அதனால ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது சில்லுன்னு இருந்தா எடுத்து கொடுமா, குடிக்கலாம். சில்லுன்னு தானே அத்தை, இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சில்லுன்னு போட்டு நான் எடுத்துட்டு வரேன். இப்போ அத்தைக்காக நம்ம சில்லுன்னு ஒரு டிஷ் செய்ய போறோம். அதை வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு 50 கிராம் ஜவ்வரிசி இதை தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சிடலாம். முக்காவேக்கால் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வந்ததையும் நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை உள்ள தட்டிடலாம். இது ஒரு 50 கிராம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஃபுல்லாக வேக வச்சுக்கோங்க. சேமியா சீக்கிரம் வெந்துடும். சேமியாவும் ஜவ்வரிசியும் இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனையும் அடுத்து பார்ப்போம். இந்த பாயசனுக்கு தேவையான இந்த நெய்யும் முந்திரி பருப்பும் இந்த பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஆறுனையும் காய்ச்சி ஆற வச்ச 3/4 லிட்டர் பாலை உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒன்று சேர எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த காய்ச்சி ஆற வச்ச இந்த திக்கான பாலை உள்ள சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுல நம்ம ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம லாஸ்டா இதில் ஆட் பண்ண போறது அந்த நெய்யில வறுத்து வச்சு அந்த முந்திரி பருப்பு. இதில் நீங்கள் சீனி நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரோஸ் எசன்ஸ்லேயே சீனி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீனி சர்க்கரை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சீனி சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணல. இந்த பாயசம் நீங்கள் சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா அல்டிமேட்டாக செம்மையாக இருக்கும். இப்போ இதை அத்தை தான் கேட்டாங்க. இப்போ இதை அத்தைக்கு போய் நான் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறேன். அத்தை இருந்தாங்க, நீங்கள் கேட்ட சில்லுன்னு ஒரு ஸ்வீட் ரெடி. என்ன ஸ்வீட்மா இது, வித்தியாசமா இருக்கு? இது ரோஸ் மில்க் பாயசம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரி. பாயசம் என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு. இரு, நம்ம பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுப்போம், அவளோட டேஸ்ட்னு சொல்லட்டும். அம்மா செஞ்ச பாயசத்தை நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க.